இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது. ஜனவரி மாதம் 25 குடியரசு நாளில் கவர்னர் திட்டம். ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. அதே போல ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25 கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15 சுதந்திர நாள் வருகிற போது ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் வருகிற போது டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இப்ப சொல்வீங்களா? பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதான். என்ன எழவியாது. இளைய தளபதி விஜய் அவர்கள் மனித பாங்கு இந்த சமூகத்தின் மேல பற்று இருக்கிறவர்களுக்கு இல்ல. உதயநிதி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனான்னா மக்கள் எல்லாம் கதறுகிற அளவுக்கு அவர் இந்த மக்களுக்கு என்ன செய்கிறார்? மக்களுக்கென்று அவர் செய்த ஒரே பணி மொக்கை படங்களில் நடிப்பதை நிறுத்தியது மட்டும்தான். எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேர, அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். நீ திருந்தவே பா ரெப்ரி அண்ணன் வாக ஒரு குதிரை அடி சொல்லு. செந்தில் கெட்ஸ் வாக் ஓவர். கையில மேட்ச் ஒன் பை சிவா. The plan is on. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. உங்களால தான் நாங்க ஜெயிச்சு சொல்லக்கூடாது. எங்களாலேயே அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவல.